வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடானது கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியே தலைவாசல் கொண்ட வீட்டை பத்தி பார்க்க போறோம். ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த வீட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பண்ணப்பட்டிருக்கு, செங்கல்ல இருந்து சிமெண்ட்ல இருந்து என்னென்ன மெட்டீரியல், ஒயரிங் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜஸாவே நம்ம பார்த்துடலாம். கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு வந்துடும். இது ஒரு டிடிசிபி சைட், பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் எல்லாமே இருக்கு. தென் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்துடலாம். சுவிச்சஸ் லெக்ராண்ட் மாடலர் சுவிச்சஸ், எம்சிபி இஃபேப்ஸ், சிமெண்ட்ஸ் ராம்கோ சிமெண்ட்ஸ், ஒயரிங் குந்தன் அண்ட் பினோலெக்ஸ், ரெட் பிரிக்ஸ், ஒயர் பிரிக்ஸ், ஸோ மெஷின் பிரிக்ஸில் தான் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் வீடியோஸோட இடையில பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ பார்த்துட்டு எப்படி இந்த வீட்டை கட்டப்பட்டதுங்கிற வீடியோஸும் பார்த்துடலாம். பேசிக் அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு போர்வெல் போடப்பட்டிருக்கு, 350 ஃபீட்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 23 ஃபீட்டில் உங்களுக்கு கிழக்கு பார்த்த ரோடு இருக்கு. சாயில் ரெட் சாயில், செம்மண் பூமி. இந்த கிழக்க பார்த்த சைட்ல கிழக்க பார்த்து கட்டப்பட்ட வீட்டோட டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் 3 பெட்ரூம். இந்த வீட்டோட 3 பெட்ரூம்லேயே 2 அட்டாச்சு பாத். குபேரமொழியிலே இதில் 3 பெட்ரூம்ல 2 பெட்ரூம் குபேரமொழியில் அமைஞ்சிருக்கு. தென் ஹால் 16க்கு 10, உங்களுக்கு கிச்சன் 8க்கு 8, காமன் பாத் ஒரு 5x6, பெட்ரூம் 2 16க்கு 10. டூப்ளெக்ஸ்ன்றதால கீழே மேலே சேர்த்து 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. விண்டோஸ் யூபிசி பிராண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மஸ்கிட்டோ நெட்ஸும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வீட்டோட லொக்கேஷன் பார்த்துடலாம். இந்த வீடு கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர்ல இருந்து 9 கிலோமீட்டர்ஸ்ல பீடம்பள்ளிங்கிற லொக்கேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டோட மேக்கிங் வீடியோஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வீடை தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்க போகிறோம். இந்த பக்கத்து வீடை நாங்கள் ஏரோ மார்க் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பில்டிங் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி வந்தது, என்னென்ன செங்கல் என்னென்ன சிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற ரெஃபரல் பில்டிங்கை நான் நேரில் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேஸ்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1.25 அடிக்கு நல்ல பிளின் பீம் ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டு, சிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா பாருங்க. செங்கல்லாம் உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ், ஒயர் பிரிக்ஸ். பக்கத்தில் இருக்கிற ஆரஞ்சு பில்டிங் எல்லாம் பாருங்க. முன்னாடி எல்லாமே நான் நேரில் வரும்போது உங்களுக்கு ரெஃபரலாக காட்டுறேன். இது நம்ம பில்டிங்கோட ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு என்ஷூர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பிங்க் கலர் வீடாக இருக்கட்டும், ஸோ இங்கே பாருங்கள் சில் லெவல், லிண்டல் லெவல், ரூஃபிங் லெவல் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கல்லாம் மெஷின் பிரிக்ஸ், ஒயர் பிரிக்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் அது ரொம்ப நல்ல தரமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரக்சரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ஜினியரிங் மெத்தட்ஸில் பர்ஃபெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லா லெவலும் பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் கொடுக்கப்பட்டிருக்கும். இது பக்கத்து வீடை ரெஃபரலாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்யூரிங்லேருந்து எல்லாமே தி பெஸ்ட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ உங்களோட வீடை எப்படிலாம் தரமாக பண்ணப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷன் பாருங்கள். கேஐடி காலேஜ் பாப்பம்பட்டி பிரிவிலிருந்து நம்ம வீட்டோட லொக்கேஷன் ஜஸ்ட் 4.2 கிலோமீட்டர் தான். கேஐடி காலேஜ் எடுத்து நடுப்பாளையம் பிரிவு, அடுத்து நம்ம வீட்டோட லொக்கேஷன் வந்துடும். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்சர் கலரில் உங்களுக்கு நல்லாவே வடிவமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்லேயே நம்ம பேஸ்மெண்ட் போடும்போது செடி தான் இப்போ அழகாக மரமாக வந்திருக்கு. பிகினிங்லேயே ஒயரிங்லேயே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஒயரிங் ஜூம் பண்ணி பாருங்கள். குந்தன் பிராண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருந்து எஸ்எஸ்விஎம் வேர்ல்டு ஸ்கூல் 10 கிலோமீட்டர், வளர்மதி சிபி ஸ்கூல் 2.5 கிலோமீட்டர், எஸ்பிஓஇஓ பட்டணம் 6.4 கிலோமீட்டர், பிரிட்ஜூட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 6.3 கிலோமீட்டர், ஜி ஸ்கொயர் சிட்டி சூலூர் 6.6 கிலோமீட்டர், ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் டென்டல் பிசியோதெரபிஸ்ட் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு 7.3 கிலோமீட்டர்லாம் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ இந்த வீட்டோட பார்க்கிங் வந்திருக்கும். நார்த் ஈஸ்ட் ஜலமொழியில் உங்களுக்கு போர்வெல் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ தண்ணி தொட்டியும் 6000 லிட்டருக்கு கேப்பபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடு பக்கா வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடு. பார்க்கிங் ஏரியா 16க்கு 10. 2 சென்ட்ஸ் லேண்டில் உங்களுக்கு கீழே மேலே டூப்ளெக்ஸ் டைப்ன்றதால 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. இந்த கிழக்க பார்த்த சைட்ல கிழக்க பார்த்து வடிவமைக்கப்பட்ட இந்த வீட்டுக்கான 3 BHK ஹவுஸ்குள்ள இப்போ நம்ம என்டர் ஆக போறோம். யூபிஎஸ்சி விண்டோ பேடி பிராண்ட், இது ஜெர்மன் டெக்னாலஜி ப்ரொஃபைல்ஸ். எல்லாமே இதை ஜூம் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கிங்க்கு உங்களுக்கு ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தண்ணி தட்டி போர்வெல்கான மூடி எல்லாமே ஃபைபர் மெட்டீரியல் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 டன்
கேஜஸ் உங்களுக்கு தாங்கும். மெயின் டோர் டபுள் டோர் டீக் வுட்ல வார்னிஷ் பண்ணப்பட்டு உங்களுக்கு 7 கோட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கு 2 கிரானைட் ஸ்டெப்பின் டென்ஸ் பிளாக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வாங்க வீட்டுக்குள்ள நம்ம என்ட்ராகும். ஹால் 16க்கு 10 அண்டு 8க்கு 10. ஹாலே எல் ஷேப்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்பேசியஸாக இருக்கும். ஹால்குள்ள நமக்கு நல்ல வெளிச்சம் இருக்க காரணம் வடக்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு, மேற்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு, கிழக்கு பக்கமும் நமக்கு மெயின் டோர் இருக்கு. ஸோ எல்லாமே எல்லா பக்கமும் வெளிச்சம் உள்ள என்ட்ரு ஆகணும். ஸோ அது நல்ல விஷயம். மாடுலர் டிவி யூனிட் உங்களுக்கு ஃப்ளூட் லோயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் உங்களுக்கு ஹால் மட்டும் இல்லை, கிச்சன் தென் எல்லா பெட்ரூம்ஸும் உங்களுக்கு வார்ட்ரோப் ப்ரொவைட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சென்சார் யூனிட்ஸ். மாடுலர் டிவி யூனிட்க்கு பேஸ் ஒயிட்லேயும் ஃப்ளூட் லூவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆரஞ்சு சாண்டில் கலரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லைட் எஃபெக்டோட பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஜன்னல், வடக்கு பக்கமே உங்களுக்கு 2 ஜன்னல் இருக்குது. எம்சிபி ஃபேப்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான். ஸோ ஹாலில் பாருங்கள் எல் ஷேப்பில் டபுள் ரூம் ஏ அண்ட் பி சைஸ் ஹால். நம்ம 3 ஆக்சஸில் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் போகிறோம். ஹால்லேருந்து அக்னிமூலை, சவுத் ஈஸ்ட் அக்னிமூலை. இங்கேயும் உங்களுக்கு டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பேஸ் கேபினெட், உங்களுக்கு கட்லரி ட்ரே, தென் உங்களுக்கு வெசல் ரேக், பிளேட் ரேக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. கிரானைட்ஸ், டென்ஸ் பிளாக் கிரானைட்ஸ் இன்னும் க்ளீன் பண்ணணும். ஸோ எல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கிறதால இப்போ நம்ம அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. கிச்சனுக்கு பேஸ் கேபினெட், ஓவர் ஹெட் கேபினெட்ஸ்லேருந்து ஃப்ளூட் லூவர்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு வெஸ்டர்ன் சைடில். ஸோ இங்கே தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. நல்ல தண்ணி, உப்பு தண்ணிக்கான டேப் கொடுக்கப்பட்டிருக்கு. பேரிவேர் பிராண்ட்ஸ் ஜூம் பண்ணி பாருங்கள். தெற்கு பக்கம் ஜன்னல், அந்த சேம் டைம் உங்களுக்கு ஃப்ளூட் லூயர் கொடுக்கப்பட்டிருக்கு. மிடில் கேபினெட்ஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓவர் ஹெட் கேபினெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, லோயர் கேபினெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிச்சன் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டபுள் சார்ஜிங் பியூட்டிஃபைட் டைல்ஸ். என்டையர் கிச்சனும் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்ததால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொருட்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல் ஷேப்பில் உங்களுக்கு கிரானைட்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதால ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கும். அந்த சேம் டைம் உங்களுக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பக்கம் ஜன்னல் இருக்குது, உங்களுக்கு பேக் சைட்லையும் உங்களுக்கு ஜன்னல் இருக்குது. சுவிட்ச் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேற்கு பக்கமும் இருக்குது. ஸோ மேற்கு பக்கம் நம்ம வெயிட் கொடுக்கணும் வாஸ்துப்படி, அதுக்கான லாக் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 ஜன்னல் இருக்குது. கிழக்கு பக்கமும் ஜன்னல், தெற்கு பக்கம், வடக்கு பக்கம் 3 பக்கம் ஜன்னல் இருக்குது. த சேம் டைம் ஃப்ரண்ட்லேயும் 3 பக்கம் உங்களுக்கு சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். கிச்சன் எப்போவுமே வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சமைக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒரு வீட்டோட அமைப்பு, கிச்சனோட அமைப்பு இப்படி தான் பிரைட்டாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலுக்கு வந்திருக்கிறோம். மொத்தம் 3 ஆக்சஸில் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பார்த்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பெயிண்ட்ஸ் எல்லாம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். ஜூம் பண்ணி பொறுமையாக பாருங்கள். இங்கே யூபிஎஸ்சிக்கான பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் யூனிட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிட்சஸ் எல்லாம் லெக்ராண்ட் பிராண்ட் மாடுலர் சுவிட்சஸ். தென் இங்கே நம்ம செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்சஸ் குபேர மொழியில் உள்ள பெட்ரூம் 10x10 சைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லாமே உங்களுக்கு 3 கோட்டு பட்டி பார்த்து உங்களுக்கு ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு நெட், மஸ்கிட்டோ நெட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் டேபிள், உங்களுக்கு ஆர்சிசி லேப்ட் அண்டு வார்ட்ரோப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. படிக்கிறதுக்கு நமக்கு சிஸ்டமாக இருக்கட்டும், ஸ்டடிக்கான இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்டையர் எல்லா ரூம்ஸுக்குமே நமக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ், வார்ட்ரோப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு கிச்சன்லேருந்து உங்களுக்கு ஹால்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபர்னிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம தேர்ட் ஆக்சஸ்குள்ளே வந்திருக்கிறோம். காமன் பாத், இண்டியன் மேட். ஸோ உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. ஸோ கிச்சனில் மட்டும் இல்லை, பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. பாத்ரூமுக்கு உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு.
இன்னர் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஹார்பிக்லேருந்து நம்ம சோப்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டெப்த்தாக இருக்கும் நமக்கு ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் அப் பார்க்க போகிறோம். இப்போ கிரானைட்ஸில் நம்ம ஸ்டெப் அப் மேலேருந்து பார்க்கும்போது ஹாலோட சைஸ் ரொம்ப நல்லா ப்ராடாக பிரைட்டாக இருக்குது. கிரானைட் ஸ்டெப்பில் உங்களுக்கு SS 304 ஹேண்ட் ரெயில்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வடக்கு பக்கம் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லான்ச் ஹால்லேருந்து நமக்கு 3 ஆக்சஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆக்சஸ்க்குள்ளே நம்ம போவோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது குபேர மூலை பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 10. இதுவும் ஒரு அட்டாச்சு பாத்குள்ள ஒரு பெட்ரூம் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு 2.5 லேயர்னு சொல்லப்படும் மஸ்கிட்டோ லேயர்ஸ். யூபிஎஸ்சி விண்டோவில் நம்ம ஒரு ஷட்டரை நம்ம மஸ்கிட்டோவுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், காத்தோட்டமாகவும் இருக்கும். ரொம்ப முக்கியமானது நமக்கு மஸ்கிட்டோவிலேருந்து நம்ம வீட்டில் நம்ம இப்போ சேஃப் கார்டாக இருக்கிறது நல்லது. தனியாக நம்ம ப்ரொவிஷன் பண்ண வேண்டாம், இன்பில்ட்டாகவே வீட்லேயே பண்ணி கொடுத்தாச்சு. இதை ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், வார்ட்ரோபாக இருக்கட்டும், RCC லேப்டாப்க்கு எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறதால இப்போ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்ததுமே இதெல்லாம் தனியாக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், ஈஸியாகவே பில்டின்னாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 16க்கு 10 செகண்ட் குபேரம் மூலையோட அட்டாச் பாத்குள்ளே வந்திருக்கும். இதோட சைஸ் 7x4. இங்கேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளிச்சத்துக்கு நல்ல பெரிய ஜன்னலும் வெஸ்டர்ன் கிளாசட்ஸ் கொடுக்கப்பட்டு நேச்சுரல் எஃபெக்டில் இது பண்ணப்பட்டிருக்கு. டைல்ஸ் தென் டிசைனாக இருக்கட்டும், பேரிவர் வால் மிக்சர், சோப்ஸ் அண்ட் டவல் ராட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வால் மிக்சர் அண்ட் கார்னர் வாஷ் பேஸ் எல்லாம் பேரிவர் பிராண்ட்ஸ். இதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த பாத் செகண்ட் பெட்ரூமோட அட்டாச் பாத். இதுவும் அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. ஸோ க்ரீனிஷ் எஃபெக்டில் நேச்சுரலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாத்ரூமுக்கும் நமக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், கார்னர் வாஷ் பேசின், ஸோ எவ்ரி திங் செகண்ட் அண்ட் தேர்ட் பாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு ஆன ஹோம் லோன் லீடிங் பேங்க்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். 14 லீடிங் பேங்க்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். LIC, SBI, கனரா, இந்தியன், HDFC, ஆக்சிஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம லான்ச் கால்லேருந்து 3rd ஆக்சஸ்குள்ளே வந்திருக்கோம். நம்ம 3rd பெட்ரூம். ஸோ இந்த 3rd பெட்ரூமோடைய சைஸ் 11x8. ஸோ இங்கேயும் சேம் சிஸ்டம்க்கான டேபிள், ஸ்டடி பர்பஸ்க்காக இருக்கட்டும். ஸோ ஜென்ரலாகவே இது நமக்கு ரொம்ப 3rd பெட்ரூமும் நமக்கு நீடட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு RCC லேப் கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓவர் ஹெட் கேபினெட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லான்ச் காலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கேருந்து நமக்கு தென் ஒரு நம்ம வெளியில் போகிறதுக்கான டெரஸ் ஓப்பன். இங்கே எல்லாமே ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. ஸோ இது அது நமக்கு எப்போவுமே டேம்ப் ப்ரூஃபாக மட்டும் இல்லாமல் எப்போவுமே லைஃப் லாங் நமக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டிலேருந்து எஜுகேஷன் சிஸ்டம், காலேஜ் எல்லாமே உங்களுக்கு நியர்பையாக இருக்கிறதால சீக்கிரமாகவே இந்த வீட்டை வந்து பாருங்கள். இப்போ நம்ம மேலே டெரஸ்க்கு போயிருக்கோம். இங்கே நல்ல தண்ணி, உப்பு தண்ணிக்கான சின்டெக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சின்டெக்ஸ் டேங்கை அப்ளீட் பண்ணி நம்ம மேடை போட்டுக்கிறதால நமக்கு தண்ணிங்களுக்கு கீழே ஃபோர்ஸபிளாகவே வரும். சாட்டிஸ்ஃபைடாக அந்த வீட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக அதை ப்ரொசஸ் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ப்ரைஸ் 57 லட்சம், ஸ்லைட்லி நெகோஷியபிள், அப் டு யுவர் மோட் ஆஃப் பேமெண்ட். வந்து பாருங்கள். கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்து அமைஞ்ச இந்த வீடு வீடம்பள்ளியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக மன நிறைவாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மிக பயனுள்ளதாக இருக்கும். கோயம்புத்தூரில், அதுவும் ஒண்டிப்புதூர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் ஒரு நல்ல ஒரு வீட்டை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடு 57 lakhs நெகோஷியபிள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இதை ப்ரோசஸ் பண்ணுங்கள். க்ரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி க்ரீன் ஹோம்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன்.